Next to the sweet shops there were a few hardware stores and jewelry shops. ஸ்வீட் ஷாப்லாம் தாண்டி அதுக்கப்புறம் போனோன்னா பாத்திர கடை அப்புறம் நகை கடையெல்லாம் இருக்குது. த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் தேர். அங்கே உள்ளதில் இந்த பசங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஸோ தே வாக்டு அஹெட் எக்ஸப்ட் ஹமீத். ஸோ எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க, ஹமீதை தவிர. ஹமீத் மட்டும் அங்கேயே இருக்கான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongues. அப்போ தான் ஹமீதுக்கு தோணுது, நம்ம பாட்டிமா கிட்ட அந்த இடிக்கின்னு சொல்லுவாங்க, இந்த சப்பாத்தியெல்லாம் போடுறாங்கன்னா அதை எடுத்து பெரட்டி போடுறதுக்கு இடிக்கி, அதை எடுத்து இப்படி போடுறதுக்கு வெறும் கையால் எடுத்தோன்னா சுட்டுரும். ஸோ அதுக்கு உள்ளது. ஸோ அது பாட்டிக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஈச் டைம் ஷீ குக்டு சப்பாத்தீஸ் த அயன் பேன் burnt her hands. ஒவ்வொரு டைமும் அவங்க சப்பாத்தி சுடும்போது அவங்க கையை சுட்டுக்கிறாங்க. இஃப் ஹி பாட் ஹர் எ பேர் ஆஃப் டங்ஸ் ஷீ வுட் பி வெரி ப்ளீஸ்டு. அவங்களுக்காக இந்த இடிக்கை வாங்கிட்டு போனோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறான். ஷீ வுட் நெவர் அகைன் burn ஹர் ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க விரலை சுட்டுக்க மாட்டாங்க. இட் வுட் பி எ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹாவ் இன் த ஹவுஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் தேவைப்படுற முக்கியமான பொருள். So Hamid stopped to look at a pile of tongues at the hardware shop and asked the shopkeeper. பார்க்குறத நிறுத்திட்டு போயிட்டு நேராக அந்த கடைக்காரர்கிட்டே இந்த டங் என்ன விலைன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டங்ஸ். இந்த டங்ஸோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான். த ஷாப்கீப்பர் லுக்ட் அட் ஹிம் அண்ட் ரிப்ளைட், இட்ஸ் நாட் ஃபார் யூ. அந்த ஷாப்கீப்பர் அந்த பையனை பார்த்து, இது உனக்கானது இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவன், இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறான். இது விற்கிறதுக்கா இல்லையா? ஒய் ஷுட் இட் நாட் ஃபார் பி சேல். இது ஏன் விற்க தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. இதோட ரேட் வந்து 6 பைசான்னு சொல்கிறாங்க. ஹமீத் ஹார்ட் சாங்க். அவனுக்கு அந்த 6 பைசான்னு கேட்டோன்னே அவனுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது 3 பைசா தான். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட். ஹமீத் அதுக்கு சொல்கிறான், சரியான விலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் கடைக்காரர்கிட்ட கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். சரி, 5 பைசா வேணால் வச்சுக்கிறேன், வாங்குறதுனா வாங்க, இல்லைனா போயிடு அப்படிங்கிறாங்க. ஹமீத் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? தென் ஹீ வாக்ட் அவே. ஹமீத் என்ன சொல்கிறான், எனக்கு இதை 3 பைசாவுக்கு தருவீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். Afraid the shopkeeper would scream at him. பயந்திருந்தால் அந்த ஷாப்கீப்பர் வந்து அங்கே பதட்டமாக இருக்கணும், இல்லை கத்தி இருக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணல. பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். அந்த மாதிரி எதுவுமே அந்த ஷாப்கீப்பர் பண்ணல. ஏன்னா 5 ரூபா 6 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு குறைச்சாரு. அதே இவன் 3 ரூபாய்க்கு கட்டணும், அவர் கோவம் வரணும்ல. ஆனால் எதுவுமே வரல. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongues. அதுக்கு மாறாக என்ன நடந்துச்சுன்னா, அவர் போயிட்டு இருந்த ஹமீதை திருப்பி கூப்பிட்டு அந்த டங்ஸை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த 3 பைசா வாங்கிக்கிட்டார். ஹமீத் கேரிட் இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர் ஆஸ் இஃப் இட் வேர் எ கன் டு ஷோ டு இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹமீத் அதை ஷோல்டரில் வச்சுக்கிட்டு, தோல் மேலே வச்சுக்கிட்டு, கன் போல் ஷோல்டரில் கன்னு போல் வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காட்டுறான். மொசின் லாஃப்ட் அண்ட் செட், ஆர் யூ கிரேசி. மொசின் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், நீ என்ன பைத்தியக்காரனா? வாட் வில் யூ டூ வித் த டங்ஸ். இந்த டங்ஸ் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, அந்த இடிக்கையை வச்சுக்கிட்டு கேட்குறான். ஹமீத் ஃப்ளங் த டங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளைட். ஹமீத் அந்த இடிக்கையை கீழே தூக்கி எறிகிறான். ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் தி கிரவுண்ட், இட் வில் பிரேக். உன்னோட வாட்டர் கேரியர் இதே போல் தரையில் தூக்கி போடு, அது உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ஹமீத் சொல்கிறான். மஹ்மூத் செட், ஆர் திஸ் டங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய். மஹ்மூத் சொல்கிறான், இது என்ன விளையாட்டு பொருளா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த இடுக்கியை பார்த்து. ஒய் நாட் ரிப்ளைடு ஹமீத். ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹமீத் கேட்குறான். பிளேஸ் தெம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் இட் இஸ் எ கன். கேரி தெம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்க்ஸ். நீங்கள் இதை தோல் மேலே வச்சுக்கிட்டால் கன் போல் இருக்கும், கையில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு மியூசிக் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் போல் இருக்கும். மியூசிக் வாசிக்கிறாங்களே அவங்கள எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மை டங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இங்கே இருக்கிற விளையாட்டு பொருளே சிறந்தது என்னோட இடுக்கிதான்னு சொல்கிறான். சிறந்த விளையாட்டு பொருளை அதை அவன் சொல்லிக்கிறான். சாமி, who had bought a small tambourine, asked
will you exchange them for my tambourine? It is worth 8 paisa. சாமி சொல்கிறான். சாமி வந்து ஒரு டேம்பரின் வாங்கியிருக்கான். டேம்பரின்னா கஞ்சிரான்னு அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சின்னதாக குட்டியாக வாங்கியிருக்கான். அதோட ரேட்டு 8 பைசா. ஸோ இதை நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கலாமா, நீ அந்த இடிக்கைன்ட்டு கூட நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறான். பட் ஹமீத் வுட் நாட். ஆனால் ஹமீத் அதை கொடுக்கல. த பேர் ஆஃப் டங்ஸ் ஓன் எவ்ரி ஒன் ஓவர் டு இட் சைடு. அந்த இடிக்கு வந்து எல்லாருமே கவர்ந்துட்டு அவங்க எல்லாருக்குமே அது அவங்கள்ட்ட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. By 11 the village was again filled with excitement. மறுபடியும் இந்த கிராமம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. All those who had gone to the fair were back at home. அப்புறம் எல்லாரும் அந்த திருவிழாலேருந்து மறுபடி அவங்க வீட்டுக்கே கிளம்புறாங்க. அதாவது அந்த ஈத்காவை பார்த்துட்டு அங்கே உள்ள பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட திரும்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹமீத் too returned home. ஹமீதும் வீட்டுக்கு கிளம்புறான். As soon as she heard his voice. சீக்கிரமாகவே இந்த ஹமீதோட வாய்ஸை கேட்குறாங்க அவங்களோட கிராணி அமீனா ரேன் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அமீனா வீட்டை விட்டு வெளில வராங்க. பிக்டு ஹிம் அப் அண்ட் கிஸ்டு ஹிம். அவனை தூக்கி அவனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. சடன்லி ஷீ நோட்டிஸ்டு த டங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். வேர் டிட் யூ ஃபைண்ட் தீஸ் டங்ஸ்? அதுக்கப்புறம் தான் உடனே அவன் கையில் இருக்க அந்த இடுக்கியை பார்க்குறாங்க. பார்த்து அவன்கிட்ட கேட்குறாங்க, இது நீ எங்கே வாங்கின, உனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ பாட் தெம். நான் இதை வாங்கினேன். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? இதுக்கு நீ எவ்வளோ கொடுத்த காசுன்னு கேட்குறாங்க. 3 பைசா. நான் 3 பைசான்னு சொல்கிறான். யுவர் எ ஸ்டூபிட் சைல்டு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹாவ் நாட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். நீ என்ன முட்டாள் குழந்தையே, நீ வந்து மதிய நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் சாப்பிட கூட இல்லை. குட் நாட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தேன் திஸ் பேர் ஆஃப் அயன் டங்ஸ்? இதை விட சிறந்ததாக உனக்கு அந்த திருவிழாவில் எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹமீத் ரிப்ளைட் இன் அன் இன்ஜூர்ட் டோன். அவன் உடனே ரொம்ப சோகமாக சொல்கிறான். யூ பேர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயன் பேன் ஸோ ஐ பாட் தெம். நீங்கள் உங்கள் கையை சுட்டுக்கிறீங்கல்ல சப்பாத்தி சுடும்போது, ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன் பாட்டிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிரானி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமீத்ஸ் செல்ஃப்லெஸ்னஸ். அவங்க கிரானிக்கு புரியுது அப்போ தான் இவனோட சுயநலம் இல்லாத அந்த அன்பை நினச்சி அவங்க ஷீ ஸ்டார்டட் க்ரையிங், அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் த ரிச்டு உமன் த பேர் ஆஃப் டங்ஸ் வாஸ் எ ப்ரீஷியஸ் ஆஸ் சாக் ஆஃப் சில்வர். ஒரு ஏழ்மையான பெண்ணுக்கு ஒரு மூட்டை நிறையா இருக்கிற சில்வரோட இப்போதைக்கு இதுதான் ரொம்ப சிறந்த ஒரு பொருளாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி பை முன்ஷி பிரேம்சந்த். இந்த ஸ்டோரி எழுதினது யாருன்னா முன்ஷி பிரேம்சந்துங்கிறவங்க. டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ராமன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இதை சேர்த்துருக்கிறது யாருன்னா உமா ராமன் ஒருத்தவங்க. ஓகேவா? டிக் த கரெக்ட் ஆன்சர். First question, Hamid thought that his grandma would be pleased if he bought dash. என்ன வாங்கிட்டு போனால் ஹமீதோட கிராண்ட்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சான் ஹமீத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எ பேர் ஆஃப் டங்ஸ். ஆப்ஷன் பி ஸ்வீட்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஆப்ஷன் சி டாய்ஸ். எதை வாங்கிட்டு போனால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க? பேர் ஆஃப் டங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாவா, இல்லை ஸ்வீட்டு வாங்கிட்டு போயிருந்தாவா, இல்லை டாய்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாவா? டங்ஸ் வாங்கிட்டு போனதுனால தானே இப்போ சந்தோஷமாக அழுது அவங்க அழுதது வந்து ஆனந்த கண்ணீர். ஸோ அதுதான் ஏ பேர் ஆஃப் டங்ஸ். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின், ஹமீத்ஸ் ஹார்ட் sank பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டங்ஸ் வாஸ் டேஷ் ஃபார் ஹிம். ஹமீதோட ஹார்ட் வந்து மூழ்கி போச்சுன்னு சொன்னல, ரொம்ப ஒரு மாதிரி. ஏன்னா ஹை ரேட்டாக இருந்ததுனால தானே. 6 பைசா தானே சொன்னாங்க, அவன்கிட்ட இருந்தது 3 பைசா. அப்போ ரேட் அதிகமாக இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சா? அதிகமாக இருந்துச்சு தானே. ஸோ ஆப்ஷன் ஏவா பியா சியா? ஆப்ஷன் ஏ டூ ஹை, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆப்ஷன் பி டூ லோ, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு விலை. ஆப்ஷன் சி அஃபோர்டபுள், அவன்கிட்ட இருக்கிற காசுக்கு தகுந்த போல் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாக என்ன ரேட்டு சொன்னாங்க? 6 பைசா. ஸோ டூ ஹை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மூணாவது கொஷின், மை டங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் ஹமீத் என்ன சொன்னா? எல்லா டாயை விட என்னோட டங்ஸ் தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல. ஸோ டைகர்னா இங்கே என்ன மீனிங் சொல்கிறாங்க? டைகர்னா டைகர் புலியை சொல்லல, எல்லாத்தோடய சிறந்ததாக என்னோடது இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ ஆப்ஷன் ஏவா பிஆ சின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, ஹமீத் வேல்யூடு ஹிஸ் டாய்.
ஹமீத் வந்து அவனோட டாயோட மதிப்பை சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, ஹமீத் பாட் ஏ டைகர் டாய். ஆப்ஷன் பியில் வந்து ஹமீத் வந்து ஒரு புலி பொம்மையை வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஹமீத் வாண்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ் டாய். ஹமீத் வந்து அவனோட விளையாட்டு பொருளை கொடுத்துட்டு மாற்றிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவன் ஃப்ரெண்டு கேட்டப்போ கூட அவன் மாற்றிக்கல, ஆனால் இங்கே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எது ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான், ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய். 4th question. Hamid's granny scolded him for buying iron tongues. Then she understood that Hamid had bought it. ஹமீதோட கிராணி வந்து இதை ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு அவன்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் இதை வாங்கினான்னு சொல்லிட்டு. ஏன் வாங்கினான்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அவுட் ஆஃப் கம்பல்ஷன், அவன் எந்த ஒரு இதாகவும் அவனாக வாங்கலான்ட்டு. ஆப்ஷன் பி, அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன், ஒரு விருப்பத்தோடையும் அக்கறையோடையும் வாங்கியிருக்கான்னு. ஆப்ஷன் சி, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவர் ஆர்வத்தோடு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் எது ஆன்சராக இருக்கும்? அவங்க பாட்டிமா மேலே உள்ள அன்பால் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எது ஆன்சர்? ஆப்ஷன் பி, அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன். அப்புறம் க்ளோசரி. டங்ஸ்னால் என்ன? எ டூல் யூஸ்டு டு ஹோல்டு ஹாட் திங்ஸ். டங்ஸுங்கிறது ரொம்ப சூடாக இருக்கிறத எடுக்கிறதுக்காக, வெறும் கையில் எடுத்தால் சுட்டுரும், ஸோ கையால் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ப்ரீஷியஸ், வேல்யூபிள், ரொம்ப மதிப்பு மிக்கது. ரெச்டு, அன்ஹாப்பி. ரெச்சடுனா அன்ஹாப்பினா, ஹாப்பினா மகிழ்ச்சியாக இருக்கிறது, அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா?